ஆனா விஜயனுடைய கூட்டம் ஸ்பிளிட் ஆகாது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்கே அது அப்படியே விஜய்க்கு மட்டும் தான் விழுகும். 10% இல்ல. நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி பேசிட்டு இல்லையே கரெக்டா சொல்றேன் ஆனா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா சொல்லுங்க. அஸ்ட்ராலஜரா சொல்றேன் சார். அவருக்கு சுகஸ்தான சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ஆட்சி சுக்கிர திசைங்க. அடுத்தது இந்த குரு புத்திங்க நெக்ஸ்ட் இயர்ல குருமங்கள யோகம்ங்க. அவரை எதிரின்னு நினைக்கிறவன் தோப்பான். இப்போ பாருங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஊர்லேயும் ஒரு டூர் போனார். அது பாட்டுக்கு அது போயிட்டே இருந்துச்சு. இந்த கரூரில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஜாம் பண்ண நினைச்சாங்களா, தடுக்க நினைச்சாங்களா, அல்லது என்ன பண்ண நினைச்சாங்களோ, என்னமோ சம்திங் நடந்திருக்குதாங்க. அது விசாரணை வரட்டும். ஆனால் இவர் ஒருத்தர் வந்து ஜெயிச்செல்லாம் நினைச்சாலே அவங்க தோக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் ஜெயிக்க வேண்டிய ஆள் எப்படி நினைக்கணும், நாம ஜெயிக்கணும்னு நினைக்கணும். இவருடைய ஜாதகம் எப்படின்னா, இவரை எதிரியாக நினைக்கிற ஆள் தோற்றுருவான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கல. அப்படி நினைக்கணுமே, நினைக்காமையே இது இவரை பத்தி பேசிட்டு இருக்கணும். அதான் சார் அரசியல் மாத்தி மாத்தி. அதுதான் தப்புங்கிறேன். விஜய் அப்புறம் அவர் ஜெயிக்கணும்னு பார்க்காம அதான் அஸ்ட்ராலஜி பேசிட்டு இருக்காரு. அதான் அஸ்ட்ராலஜி. ஆமா, இன்னைக்கு கவர்மெண்ட் தப்பா நடந்துட்டு இருக்குது. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.